அண்மை செய்தி. அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் லிங்கன் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில். வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? முதலமைச்சர் ஸ்டாலின் 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய நிலையில சான் பிரான்சிஸ்கோவில் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து சுமார் 1300 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்ததாக சிகாகோ நகருக்கு சென்று அங்கு பல்வேறு தொழில் முனைவோர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். அந்த அடிப்படையில நேற்று இரவு, அதாவது இன்றைய தினம் என்ற கணக்குல சுமார் 850 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம், அதே போல உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் விஷய் பிரிசிஷன் நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் சென்சார்ஸ் மற்றும் டிரான்ஸ்யூசர்ஸ் உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதே போல விஸ்டியன் நிறுவனத்துடன் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோவையில் மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிகாகோவில் நேற்று தினம் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று கூடுதலாக 850 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. சுமார் இதன் மூலமாக 5000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு புதிதாக ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய உற்பத்தியை தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடிய பட்சத்தில் உடனடியான வேலை வாய்ப்பு என்பது தமிழக மக்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலேயே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே சிகாகோவில் இன்றைய தினம் 850 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. நவீனா.